இன்றைக்கு நாங்க வினைச்சொற்கள் படிக்க போறோம். வினைச்சொற்கள் எல்லா டைம்லயும் நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். ரைட்டா? வினைச்சொற்கள் இல்லாம சிங்களம் கதைக்க முடியாது. அதனால வினைச்சொற்கள நாங்க படிக்க போறோம். இதனுடைய இறந்த காலத்தையும், அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அத நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளணும். என்னன்னு சொல்லி. சரியா? சரி. முதலாவது வஹனவா. என்னனவா? வஹனவா. வஹனம். வஹனவாண்டா என்ன? வஹனம். வஹனவாண்டா என்ன? வஹனவாண்டா மூடுறதா? மூடுறது. வஹனவா. வஹனவா. தொர வஹனவா. மொய்க்கிறது. தொர வஹனவா. மூடுறது. இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொன்னால், ஒரு பறவை சிறகு உள்ள ஏதாவது ஒன்றுல அமருதாக இருந்தா, அது வஹனவான்னு பயன்படுத்துவோம். அத்தக்குட காக்கைக் வஹனவா. அத்தக்குட. அத்தன்னு சொன்னா கிளை, அத்தாக்குன்னு சொன்னா ஒரு கிளை, அத்தாக் உடன்னு சொன்னா ஒரு கிளைக்கு மேலே, காக்கைக் ஒரு காகம், வஹனவான்னு சொன்னா அமருதுன்னு அர்த்தம். அந்த கிளையின் மீது உட்காருது என்று சொல்றோம். நாம மனுஷன் உட்கார்ந்தாலும் உட்காருதுதான், நாய் உட்கார்ந்தாலும் உட்காருதுதான். என்னது? அப்படி சொல்லுவோம். ஆனா ஈ மொய்க்கும்போது நாங்க சொல்லுவோம், மொய்க்குது அப்படின்னு சொல்லுவோம். சிங்களத்துல ஈ மொய்க்குது, மெஸ்ஸோ வஹனவா. ஒரு குருவி வந்து அவடத்த நிக்குது, குருள்ளைக் வஹனவா அப்படி வரும். அந்த மொய்க்கிறது இருக்கிறது. சிறகுள்ள ஏதாவது ஒன்று இருக்குதா இருந்தா, வந்து அமருதாக இருந்தா, அந்த அமருகைக்கு நாங்க சொல்றது வஹனவா. சரியா? சரி. வஹனவா ரெக்கார்டிங் போடுவீங்களா? ஓ மறந்துரும். ஓ வஹனவாவுடைய இறந்த காலம் வெஹுவா. வஹனவாவுடைய இறந்த காலம் வெஹுவா. வெஹுவாண்டா மூடியாச்சு, மொய்த்தது அல்லது இருந்தது, வந்து அமர்ந்தது என்று அர்த்தம் தரும். பறவைகள் அமர்ந்தது, ஈ மொய்த்தது, கதவு மூடப்பட்டது. ரைட்டா? தொர வெஹுவா. வெஹுவா அப்படின்னு சொல்றது. மெஸ்ஸோ வெஹுவான்னு சொன்னா ஈ மொய்த்ததுன்னு அர்த்தம். காக்கைக் வெஹுவான்னு சொன்னா ஒரு காகம் வந்து அமர்ந்ததுன்னு அர்த்தம். விளங்கிட்டா? விளங்கிட்டு தானே? சரி. அடுத்தது வஹலா. வஹலா தெரியும் தானே? மூடிட்டு, மொய்த்துட்டு, அமர்ந்துட்டு. வஹலா. அடுத்தது வஹபு. வஹபு மூடிய. வஹபு தொர அரின். மூடிய கதவை திறவுங்கள். மூடிய என்று வருது. வஹபு. விளங்கிட்டா? விளங்கிட்டு. சரி. அடுத்தது இந்த வஹனவாவுடைய எதிர்கருத்து என்ன? அரினவா. அப்படித்தானே? அரினவா. அரினவான்னு சொன்னா திறக்கிறதுக்கு அரினவா. திறக்கிறது இருக்கு தானே? திறக்கிறதுக்கு அரினவா. தொர அரினவா. கதவு திறக்கிறாங்க. விளங்கிட்டா? அரினவா. இப்ப மல்லியாத்தே சல்லிட்டிகாக் அரினவா. மல்லியாத்தே சல்லிட்டிகாக் அரினவான்னு சொன்னா தம்பிட கையில, மல்லியாத்தே தம்பிட கையில சல்லிட்டிகாக் அரினவா, காசு கொஞ்சம் கொடுத்து அனுப்புறேன். இந்த கொடுத்து அனுப்புறது இருக்கே, அதுக்கும் அரினவான்னு சொல்லுவாங்க. விளங்குதா? எவனவான்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அரினவாண்ட ஒன்று சொல். அந்த சொல் விவகாரத்துல இருக்கிறதுனால இதை தெரிஞ்சு கொள்ளுங்க. விளங்கிட்டா? அரினவா. அடுத்தது இந்த பட்டம் இருக்குதானே? பட்டம். பட்டம் தெரியுமா? பட்டம் விடுறதுக்கு நாங்க சருங்கல் அரினவான்னு சொல்றது. பட்டம் விடுறதுக்கும் அரினவா தான். அந்த விடுறது, அந்த விடுதல், அது அரினவா. கை விடுறது இல்ல, கை விடுறதுக்கு அத்த அரினவா. கை விடுறதுக்கு என்ன சொல்றது? அத்த அரினவா. அத்த கை அரினவா. விடுறது, கை விடுறது அத்த அரினவா. சரியா? கையில இருக்கிறத விடும்போது அத்த அரினவா. அப்ப அந்த விடுறதுக்கு அரினவான்னு பயன்படுத்தப்படுது. விளங்கிட்டா? அந்த விடுதல். விளங்கிட்டு தானே? அடுத்தது ஒரு 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 ஓட்டைக்குள்ள ஏதாவது ஒன்றை நாங்க நுழைக்கும் போது அரினவா. விளங்குதா? அந்த இடத்துலயும் அரினவாண்டு வரும். இப்போ ஒரு 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 ஏதாவது ஒரு ஒரு துளை ஒன்று இருக்குது. இந்த துளைக்குள்ள வந்துட்டு இந்த கம்பியை விடுங்கோ, இந்த கம்பியை விடுங்க, அல்லது இந்த ஆணியை விடுங்க, அல்லது ஏதாவது ஒன்றை விடுங்கன்னு சொல்றோம். அதுக்கு நாங்க அரினவான்னு சொல்றது. அரினவா அனுப்புறது. அந்த அந்த விடுறதுக்கு நாங்க அரினவான்னு சொல்றது. விளங்கிட்டு தானே? அப்ப அரினவாவுடைய இறந்த காலம் எரியா. எரியா திறந்தாச்சு, அனுப்பியாச்சு, விட்டாச்சுன்னு அர்த்தம். மங்கையாவ அத்தேரியா, நான் அவரை கை விட்டுட்டேன். மங் ஏவ அத்தேரியா, நான் அவரை கை விட்டுட்டேன். மம சருங்கல் அரியா, நான் பட்டம் விட்டேன். நான் பட்டம் விட்டேன். மம ஏ அசட் ஏரியா, நான் அந்த அந்த இடுவல் இருக்குதானே, இடை இருக்குதானே, அந்த இடைக்குள்ள நான் விட்டுட்டேன்னு சொல்ல போகுள்ள மம ஏ அசட் ஏரியான்னு சொல்றது. மம மல்லியாத்தே லியூமாக் ஏரியான்னு சொன்னா, தம்பி கையில் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பினேன்.
லியூமக் ஏரியா நான் கடிதம் ஒன்று கொடுத்து அனுப்பினேன். அந்த மாதிரி ஏரியா பயன்படுத்தப்படும். தொரை ஏரியா கதவு திறந்தாச்சு. மகே மனசத் ஏரியா நான் இந்த மனசையும் திறந்துட்டேன். ஏரியா சரியா? சரி. அடுத்ததாக நீங்க பாத்தீங்களாக இருந்தா தலனவா. என்னது? தலனவா 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 என்னது? இரைச்சலா இருக்கு. அது மைக் ஓ மியூட் நம்ம பண்ணா இஸ்காட மைக் திடீர்னு டபுளா வந்துச்சு. அதை நான் மியூட் பண்ணிவிட்டேன். சரி. அடுத்தது வந்து தலனவா. தலனவா தலை தெரியும் தானே? தலனவா. தலனவான்னு சொன்னா ஏதாவது ஒண்ட அடிச்சு இப்படி நசுக்கிறது இருக்கு தானே. இப்ப உதாரணமா இஞ்சி இருக்கு தானே. இஞ்சி நாங்க என்ன செய்வோம்? ஏதாவது ஒன்றால வச்சு இப்படி தட்டுவோம், அப்படித்தானே? அந்த தட்டுறது இருக்கு தானே, அந்த தட்டுதலுக்கு தலனவா. விளங்கிட்டா? சுதுலுன்னு தலனவா. வெள்ளை பூண்டு இடிக்கிறது தலனவா. விளங்கிட்டா? அந்த தலனவா. அதே மாதிரி அரிசி பேக்குகள் கொஞ்சம் ஷேப் இல்லாம இருக்கிற சந்தர்ப்பத்தில் அடிச்சு என்ன செய்வோம்? அதை தட்டுவோம். இந்த தட்டுதலுக்கு தலனவா. விளங்கிட்டா? அதுக்கு தலனவான்னு சொல்றது. தலனவா. தலனவாவுடைய இறந்த காலம் என்ன? தெலுவா 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 தெலுவா. தட்டியாச்சு, நசுக்கியாச்சு, தெலுவா தெலுவா. அப்ப நசுக்கி தட்டின்னு சொல்லும் போது தலலா. இதை தட்டித்தாங்க மேக தலலது என்ன. விளங்கிட்டா? இந்த மிளகு கொஞ்சம் தட்டித்தாங்கன்னு சொல்லும் போது மே கம்மிரிஷ்டிக தலலது என்ன. கம்மிரிஷ்டிக தலலது என்ன. விளங்கிட்டா? மே சுதுலுண்டிக தலலது என்ன. இந்த வெள்ளை பூண்டுகளை இடித்து தாருங்கள். மே சுதுலுண்டிக தலலது என்ன. அந்த தட்டி இடிக்கிறது இருக்கு தானே, அதுக்கு தான் தலனவா. அப்ப தலனவா தெலுவா தலலா. விளங்கிட்டு தானே அது? அப்ப தட்டி ஏண்டு வரும்போது தலை பூண்டு வரும். விளங்கிட்டா? தட்டி ஏண்டு வரும்போது தலை பூ அப்படின்னு வரும். சரி. அடுத்தது பாயிறது இருக்கு தானே. பாயிறதுக்கு நாங்க சொல்றது பனினவா. பாயிறதுக்கு என்ன சொல்றது? பனினவா. பனினவா. பாய்தல் பனினவா. பனினவாவுடைய இறந்த காலம் என்ன? பெண்ணா. பனினவாவுடைய இறந்த காலம் பெண்ணா. விளங்கிட்டா? பனினோட இருந்தாலும் பெண்ணா. அப்ப பெண்ணான்ற ஒரு வினைமுற்று என்னன்னு சொன்னால் பெனப்பு பாய்ந்த. பெனப்பு தாப்பே பாய்ந்த வேலி. பெனப்பு வெலாவ பாய்ந்த நேரம். அப்ப பாய்ந்து பாய்ந்துட்டு சொல்லும் போது பெனலா. இது என்ன பெனலையாந்து நாம ரெண்டு பாஞ்சு போவோமா? எப்பா எப்பா மட்டபே கக்குள்ள கேடை. அப்ப இது என்ன பாயிங்க நேது? ஓ தேருனா அது. ஓ சார் தேருண்ணா. சரியா? அப்ப பனினவா. பனினவான்னு சொன்னா பாயிருது. அப்ப இது என்ன பெனலையாந்து நம்ம ரெண்டு பாஞ்சு போவோமா? பே பே மட்டபே ஏலா. இல்ல முடியாது முடியாது, என்னால முடியாது. பெண்ணூத் காக்குள்ள கேடை பாய்ந்தால் காலுடையும். அப்ப இது என்ன இனிசா பாயிங்க, அதனால நம்ம நடந்து போவோம். அரிது பனினவா. சரி. அடுத்தது வந்து ரித்தனவா ரிதனவா. என்னனவா நவா? ரித்தனவா. ரித்தனவான்னு சொன்னா நோகடிக்கிறது. ரித்தனவா. ஏ மட்ட ரித்தனவா. அவர் என்ன நோகடிக்கிறார். ஏ மட்ட ரித்தனவான்னு வரணும். மாவ ரித்தனவான்னு வரக்கூடாது. ரைட்டா? ஏ மட்ட ரித்தனவா. ஆனா சிங்களாக்கள் சில இடங்கள்ல ஏ மாவ ரித்தனவான்னு சொல்றாங்க. ஏ மட்ட ரித்தனவா. எனக்கு தான் அந்த வழியை கொடுக்குறாங்க. மட்டன்னு தான் வரணும். ஏ மட்ட ரித்தனவா. அவரு எனக்கு வழிகளை தர. அவர் என்ன நோகடிக்கிறாருன்னு சொல்லும் போது ஏ மட்ட ரித்தனவா. ஏ மட்ட ரித்துவா. அவர் என்ன நோகடிச்சிட்டார். எங்களை எங்களை அப்படி பொதுவா கூடுதலா என் பன்மைக்கு எப்படி சொல்றது? අපිව. එයා අපිට රිද්දනවා. එයා අපිට රිද්දුවා. அவங்க எங்களை நோகடிச்சாங்க. එයා අපිට රිද්දුවා. அவங்க எங்களை நோகடிச்சாங்க. රිද්දලා රිද්දලා දැන් ආයෙ එනවා අපිත් එක්ක. இவரு நம்மள நோவடிக்கார். பொதுவா நாமஞ்சல் ஒரு 10 பேர் இருக்கும், அங்க ஒரு ஆள் இருக்காரு. அவரு நோவடிக்காரு நம்மள சொல்றதுக்கு. එයා අපිට රිද්දනවා. එයා අපිට රිද්දනවා. රිද්දලා රිද්දලා දැන් බැරි මෙතන මාත් එක්කම එනවා. රිද්දලා රිද්දලා நோகடிச்சு நோகடிச்சு දැන් බැරි මෙතන இப்ப ஏழாத கட்டத்துல மாத் එක්කම එනවා. என்னோடே வாரார். ரைட்டா? ரித்தனவா. ரித்தனவாவுடைய இறந்த காலம் ரித்துவா. ரித்தனவா ரித்துவா ரித்தலா ரித்தப்பு.
விளங்கிட்டா? சரி, அடுத்தது ரிதேனவா. ரிதேனவாண்டா வலிக்குது, நோகுது. ரிதேனவா மட்ட கக்குல ரிதேனவா அவிதின்ன பே. எனக்கு கால் வலிக்குது, நடக்க முடியாது. விளங்கிட்டா? யாட்டதான் மொத்தமா ரிதில தீயன்னு. இப்ப அவருக்கு ரொம்ப நொந்து போயிருக்கு. இப்ப அவருக்கு நோவு வந்திருக்குது. மொத்தமா ரிதில சார் தீயன். நடக்கிறதுக்கு என்ன சொன்னீங்க சார்? நடந்து போறதுக்கு அவிதினவா. எவிதினவா? ஓ. அப்ப நான் நடந்து நடந்து தான் போறேன்னு சொல்றதுக்கு மாமா எவிதினவா தமாய் යන්නේ. මම පයින් යනවා. මම පයින් යනවා. ஏன் சார்? ஏன் என்ன வித்தியாசம் சார் அது? நீங்க பையன் யனவாண்டே பயன்படுத்துங்க. நடக்கிறதுக்கு. நடக்கிறதுக்கு பையன் யனவான்னு பயன்படுத்துங்க. சரியா? எப்படி போறீங்கன்னா நடந்து போறேன் பையன். මම පයින් යනවා. මම පයින් යනවා. நடந்தா வந்தீங்க. பைந்தாவே பைந்தா ஆவே நடந்தா வந்தீங்க. விளங்கிட்டா? அத்தேண்டா காய். மத்தது ஒரு டவுட். சொல்லுங்க. நீங்க சொல்லி தந்தீங்க தானே தேங்காய் திருவுறத்துக்கு காணயா சார் இல்லாட்டி காலயா? கானவா திருவுறது, கான திருவுங்க, கான்னெப்பா திருக வேண்டாம். காணதென்ன? காலதென்னு திருவித்தாங்க. காலதென்னு காலாதென்ன. சரி. காலதென்னு திருவித்தாங்க. சரியா? அப்ப அத்தேண்டா கை, கக்குலேண்டா கால். கக்குலைக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாய. லைட்டா பாயன்னு சொல்றது. அப்ப பைங்ன்னு சொன்னா கால்களால் அர்த்தம். நான் கால்களால் போறேன். என்னத்துல போறீங்க? மொக்கேதியானே பஸ்ஸுக்கு ஏனவா, பஸ்ஸில் போறேன். த்ரீ வீல்லுக்கு ஏனவா, த்ரீ வீல்ல போறேன். பைங் ஏனவா, நடந்து போறேன். காலில் போறேன். நடந்து போறது காலால என்ன போறது? அப்ப நான் காலால போறேன் அப்படின்னு சொல்லுங்க. சரியா? அப்ப எவிதினவா எங்க பயன்படுத்துங்க தெரியுமா? நீங்க இப்ப நமக்கு இப்படிதான் என்னன்னு சொன்னா, சிங்களத்துல பாண்டித்யம் பண்டிதராகுங்கன்றது இல்லை. விளங்கிட்டா? சராசரியா நீங்க சிங்கள ஆக்களோட நல்லா கதைக்க தெரிஞ்சா மட்டும் போதும். வேற பண்டிதராகி படிச்சு கொடுக்கணும்ன்றது முக்கியம் இல்லை. விளங்கிட்டா? நான் பண்டிதனா இருக்கிறது பிரச்சனை இல்லை. நான் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறேனே. அப்ப நீங்க பண்டிதராகணும்ன்றதுக்காக படிக்கக்கூடாது, நீங்க கதைக்கணும்ன்றதுக்காக படிக்கணும். அப்ப அதனால இந்த எவிதினவாவை சொல்லக்கூடாதான்னு கேட்டா நிறைய ஆசிரியர்களை தர்க்கம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. விளைஞ்சா? ஆனா நான் அதை பெருசா அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அதுல கழிச்சு டைமை போக்காட்டக்கூடாது. அதனால நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, பைங் யானவா, பைங் ஆவா, பைங் என்ன, பைங் யான்னு இப்படிதான் பயன்படுத்துங்க. விளங்கிட்டா? ஆனா எவிதினவா எங்க பயன்படுத்துங்கன்னு சொன்னா, சுத்தி பார்க்கறதுக்கு பயன்படுத்துங்க. எவிதின்னே ஆனவா, நான் கொஞ்சம் வெளியே சுத்த போறோம் சொல்லும் போது அப்படிக்கா எளியே எவிதின்னே ஆனவா, அப்படிக்கா எலியட்டை ஆனவா எவிதின்னு, எலியட்டை ஆனவா எவிதின்னு, வெளியில போறோம் கொஞ்சம் சுத்தி பார்க்கறதுக்கு. சுத்தி பார்க்கறதுக்கு தானே. சுத்தி பார்க்கறது அப்படி நின்று கிருறது இல்லை. ஒரு இடத்த நம்மளோட கூட்டாளி மாதிரி யாரை வந்திருக்காங்க, இல்ல சொந்தக்காரர்கள் வந்திருக்கிறாங்க, உங்களோட ஊரை சுத்தி காட்டணும். அப்படித்தானே? அப்போ ஊரை கொண்டு பம்பரத்துல வச்சு சுத்தி காட்டுறது இல்லை, நாம கூட்டிட்டு போவோம் நடந்துட்டு. அதான் எவிதினவான்னு சொல்றது. அப்படி டிகாக் எவிதின்ன கியா, அப்படி டிகாக் எவிதின்ன கியா, அப்படி விரலே எவிதின்ன கியா. விரலன்னு சொன்னா கடற்கரை. அப்படி டிகாக் விரலே எவிதின்ன கியான்னு சொன்னா நாங்க கடற்கரையை சுத்தி பார்க்க போனோம்னு அர்த்தம். கடற்கரையில் நடந்தோம்னு அர்த்தம் இல்லை. அது இல்லைங்களா? கடற்கரையில் உட்கார்ந்துட்டு இருந்து வந்தாலும் அப்படி விரலே எவிதின்னகியா, அந்த எவிதின்னகியாவை அங்க பயன்படுத்துங்க. சரியா? இது சிங்களாக்கள் வந்தாலும் யாரு வந்தாலும் நீங்க கேளுங்க, பிரச்சனை இல்லை. சரி, அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஹித்தனவா நமக்கு தெரியும், அப்படித்தானே? இன்னவாவும் நமக்கு தெரியும். தியனவா நமக்கு தெரியும் தானே, வைக்கிறது. தியனவா இருக்குது தெரியும் தானே, இருக்குதுன்னு சொல்லும் போது தியனவா. அப்ப தியனவான்னு சொன்னா வைக்கிறது, தியனவான்னு சொன்னா இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது தன்வனவா. தன்வனவாண்டா தெரியப்படுத்துறது. தன்வனவா தெரியப்படுத்துறது. அப்ப தெனகன்னவா தெரிந்து கொள்றது. தெனகத்தா தெரிந்து கொண்டேன். தெனும் துண்ணா அறியப்படுத்தினேன், நான் அறிவித்தேன், அறியப்படுத்தினேன் சொல்லும் போது தெனும் துண்ணான்னு வரும். சரி, அடுத்தது பெண்ணனவா. பெண்ணனவான்னு சொன்னா காட்டுறது. பெண்ணனவா காட்டுறது. பெண்ணுவா காட்டினேன். ரைட்டா? பெண்ணனவா பெண்ணுவா. பெண்ணுவான்னு சொன்னா காட்டினேன். நான் டாக்டர்கிட்ட பெண்ணுவா, நான் டாக்டர்கிட்ட காட்டினேன். மகே எஹே அமாரு அத்தீனுவா, என் கண்ணில் ஒரு வருத்தம் இருக்கு, நான் டாக்டர்கிட்ட பெண்ணுவா, நான் டாக்டர்கிட்ட காட்டினேன்.
ඩොක්ටර් ඒක බැලුවා. ඩොක්ටර් අද පාතාர். ඊට පස්සේ කිව්වා. அதுக்கப்புறம் சொன்னார் ஆபரேஷன் එකක් කරන්න ඕනේ කියලා. ஆபரேஷன் ஒன்று பண்ணணும்னு சொன்னார். விளங்கிட்டா? அப்போ அந்த விஷயம் பெண்ணுவா பெண்ணல බලන්න ටිකක් பெண்ணல බලන්න கொஞ்சம் காட்டி பாருங்க. பெண்ணல බලන්න கொஞ்சம் காட்டி பாருங்க. விளங்கிட்டா? காட்டி பாருங்க. பெண்ணல බලන්න. சரி அடுத்தது வந்துட்டு அத்தரினவா தெரியுதானே? அத்தரினவாண்டா கை விடுறது. அத்தேரியா கை விட்டாச்சு. அத்தேரலா என்ன? கை விட்டுட்டு வாங்க. விளங்கிட்டா? அத்தேரலா என்ன? அத்தேரலா கை விட்டுட்டு. அடுத்தது வரத்தனவா வரதினவா. என்ன சொல்லுங்க பாபு? வரத்தனவா வரதினவா. வரத்தனவா வரத்தனவா வரதினவா. வரதினவா. வரத்தனவான்னு சொன்னா பிழையாக்குறது. பிழையாக்குறது. விளங்கிட்டா? வரத்தனவா. விரதிகரமா விரதிகரா. விரதிகரணவா அது பிழை செய்யறது. வரத்தனவான்னு சொன்னா பிழையாக்குறது, பிழை செய்ய வைக்கிறது. வரத்தனவா. விளங்கிட்டா? வரத்தனவா. அப்போ வரதினவான்னு சொன்னா அது பிழைக்கும். வரதினவா காட்டத் வரதினவா யாருக்கும் பிழைக்கும். குராட்டத் வரதினவானே ஒரு ஆசிரியருக்கும் பிழைக்கும் தானே. அது நாங்கள் ஆணைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து அங்கே குராட்டத் வரதினவான்னு சொல்லுவாங்க சிங்களத்தில். எப்படி? குராட்டத் வரதினவா. குராண்டா குரு. குரா. குராட்டத் குருவுக்கும் வரதினவா பிழைக்கும். குராட்டத் வரதினவானே. வெரதுனா. வெரதுனான்னு சொன்னால் பிழைச்சிட்டுது. ஐயோ பிழைச்சிட்டு. வெரதுனா 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 பிழைச்சிட்டுது. ரைட். ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்து நாங்கள் சொல்கிறோம் ஐயோ பிழைச்சி போயிட்டுன்னு சொல்கிறோம். அது வெரதுனா. அது அது கொஞ்சம் தவறுதலாக நடந்துட்டு. வெரதிலா 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 ஏக்க ஊனா வெரதிலா ஏக்க கரே. நான் அதை தவறுதலாக செய்துட்டேன்னு சொல்லும்போது வெரதிலான்னு சொல்லணும். தவறுதலாக செய்துட்டேன்னு சொல்லும்போது அவன் வெரதிலா கரே. வெரதிலா கரே. விளங்கிட்டா? வெரதிலா பிழைச்சி தவறுதலாக சொல்லும்போது வெரதிலான்னு வரும். தவறுதலாகன்னு சொல்ற எப்படி? வெரதிலா. விளங்கிட்டா? சரி அடுத்தது பரத்தனவா பெரதினவா. பரத்தனவா பெரதினவா. என்னது? பரத்தனவா பெரதினவா. பெரதினவான்னு என்ன அர்த்தம்? பெரதினவான்னு சொன்னா தோக்குறது, தோத்து போறது. மாம் பெரதினவா நான் தோக்குறேன். மாம் பெரதுனா நான் தோத்துட்டேன். மாம் பெரதுனா நான் தோற்றுறேன். மாம் பெரதிலாவே நான் தோத்து தான் வந்திருக்கேன். ரைட்டா? இப்ப பரத்தனவான்னு சொன்னா தோற்கடிக்கிறது. ரைட்டா? பரத்தனவான்னா தோற்கடிக்கிறது. மங்கையாவ பெரத்துவா சொன்னா நான் அவரை தோக்கடிச்சிட்டேன். விளங்கிட்டா? அப்படின்னா நான் வெண்டுட்டேன்னு அர்த்தம். அவரை தோக்கடிக்கிறது இருக்கு தானே. வெல்லாமையும் தோக்கடிக்கலாம். எப்படி? ஏதாவது ஒரு சூழ்ச்சியை ஒன்று செய்து தோற்கடிக்கலாம். அப்படித்தானே? மங்கையாவ பெரத்துவா பெரத்துவா தோற்கடிச்சிட்டேன். பரத்தனவா பெரத்துவா. அடுத்தது என்னன்னு சொன்னா விதினவா. விதினவாண்டா தெரியுமா என்னண்டு? விதினவா அது விதினவா. இது விதினவா. விதினவா அது செலுத்துறது. விளங்கிட்டா? விதினவாண்ட என்ன அர்த்தம்? செலுத்துறது. இப்ப நம்ம சொல்லுவோமாக இருந்தா லக்ஷ 2250කට வித்தா. விதினவாவுடைய இறந்த காலம் வித்தா. விளங்கிட்டா? வித்தா. விளங்குதா சொல்றது? வித்தாண்டா என்ன அர்த்தம்? செலுத்தியாச்சு. வித்தாண்டா செலுத்தியாச்சுன்னு அர்த்தமா? පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු 32 දෙනෙක් එකතු වෙලා තේරුණාද? ජනාධිපති අරමුදලෙන් ලක්ෂ 1225කට විද්දා. விளங்கிட்டா? விளங்கிச்சா? விளங்கிச்சா விளங்கலையா? හිටපු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී 32 දෙනෙක් එකතු වෙලා හිටපු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී முதல்ல இருந்த அப்படியா? முன்னாள்னு சொல்றோம். அதான் ஹிட்டப்பு. ஹிட்டப்பு ஜனாதிபதி சொன்னா முன்னாள் ஜனாதிபதி. ஹிட்டப்பு பார்லிமெண்ட் மந்திரி வரும் சொன்ன என்ன அர்த்தம்? முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள்.
விளங்கிட்டா? හිට පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු 32 දෙනෙක් එකතු වෙලා 31 பேர் ஒன்று சேர்ந்து 32 பேர் சேர்ந்து 31 දෙනෙක් இல்ல 32 දෙනෙක් 32 பேர் 32 දෙනෙක් එකතු වෙලා ජනාධිපති අරමුදලෙන් ලක්ෂ 1225කට විද්දා. ஜனாதிபதியின் அந்த காசுல இருந்து வித்தாண்டா என்ன எடுத்த வேலை சார் இல்ல இப்ப விதினவாவுடைய நாசமாக்கி இறந்த காலம் மாத்தி. வித்தா. செலுத்திட்டாங்க. ஓ அப்ப செலுத்திட்டாங்கன்னு அதில் டிரான்ஸ்லேஷன் வரும் என்ன? ஆட்டையை போட்டானுங்கள்னு அர்த்தம். விளங்கிட்டா? அது எப்படி சார் விதினவாண்டா செலுத்துறது, ஓ வித்தாண்டா ஆட்டைய போடுறது வரும். ஓ வித்தாண்டா செலுத்தியாச்சின்னு அர்த்தமும் தரும். அதை எல்லா இடத்தையும் கொடுக்க கூடாது. இப்போ மகேஷ் அள்ளி விளையாட்ட வித்தான்னு சொன்னா என் காசு கூட்டுட்டு போயிட்டான்னு அர்த்தம். விளங்கிட்டா? அதான் விதினவா. அப்ப சும்மா ஊசி ஊசி போட்டு விட்டு வந்துட்டாருன்னு சொல்றது எப்படி சொல்ற? பெஹெத் விதலா ஆவா. பேட் வித்தா. பெஹெத் வித்தான்னு சொன்னா இது இப்படி செலுத்துறதானப்பா. அது இப்படி 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 அந்த சிரிஞ்சுக்குள்ள வச்சு இப்படி சரக்குன்னு இப்படி அமுக்குறது. அதான் விதினவா. விளங்கிட்டா? ஓ. ஓ அதே மாதிரி இருந்த காசெல்லாம் விதினவா தானே. ஆட்டையை போட்டு போயிட்டான்னு சொல்றானே, அவன் விட்டுட்டு போயிட்டான் காசெல்லாம். அப்படி சொல்ற இல்லையா? உங்களோட பாஷையில சொல்றது அப்படிதான் சொல்லணும். இடம் பொருள் ஏவலுக்கு மாறும். ஓ, இடம் பொருள் ஏவலுக்கு தக்கன மாதிரி மாறும். அவன் இருந்த காசெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். அவள்ற காசெல்லாம் அவன் அடிச்சுட்டு மாறிட்டான். அடிச்சுட்டு மாறிட்டான்னா என்ன கையால் அடிச்சு போட்டா மாறினான் இல்லையே, எடுத்துட்டு போயிட்டான். அதை நாங்கள் எப்படி சொல்றோம்? அவன் அடிச்சுட்டு மாறிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அவன் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லுவோம். அவன் ஆட்டையை போட்டான்னு சொல்லுவோம். அவன் அதுக்கு விளக்கம் பார்த்து விட்டான்னு சொல்லுவோம். அப்படித்தானே? பல அர்த்தங்கள் அதுக்குள்ள வரும். அப்ப வித்தாண்டு எதை அடிச்சிட்டு போனாலும் அந்த வித்தாங்கிற இதை போடலாம் என்ன சார்? ஓ வித்தா, அவன் தூக்கிட்டான் களவெடுத்துட்டான்னு சொல்ல போகல. ஊ வித்தான்னு சொல்லலாம். அவன் களவெடுத்துட்டான், அவன் தூக்கிட்டான். கடவுளுக்கு இன்னொரு அது ஹொரக்காங்கரணவா. ஓ அவன் களவெடுத்து. கரப்பு. இப்ப நான் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? அவன் களவெடுத்துட்டு போயிட்டான்னு நாம சொல்றலே சில சந்தர்ப்பங்கள்ல அவன் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்றீங்கானே. ஓ ஓ. அந்த விட்டுட்டு போயிட்டான்னு சொல்ல போகல வித்தா. ஆட்டையை போட்டா பல வார்த்தைகளை சொல்றாங்க. அத பல வார்த்தைகள் ஆட்டையை போட்டான், அடிச்சுட்டான், அத கடிச்சுட்டான், மாதிரி தான் கீறிட்டான். இது. அத மாதிரி தான் இது. இப்ப இன்றைக்கு தான் அந்த விஷயம் வெளியே வந்திருக்கு. என்னது? 1225 லட்சம் ரூபா காசு ஜனாதிபதி நிதியத்தில் இருந்த காசை ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. எக்கட விதலகியா விளங்கிட்டா? ஜனதாவுக்கு சல்லி மக்கள்ற காசு அது. ஏக்கட்ட வித்தானமே காலக்கண்ணி. அதுக்கு விட்டுட்டாங்களே தரத்திரியம் பிடிப்பானுங்கள். காலக்கண்ணி. காலக்கண்ணின்னா தரத்திரி முடிச்சிருவாங்க. ஓ தரத்திரியம் பிடிப்பான். கால நாசமா போவான்னு சொல்றோமே நாங்க. ஒரு ஒகமாறி போவான் அப்படிதான் சொல்றானே, அதான் காலக்கண்ணியா. சார் கெவனவாண்டா செலுத்துறதா? ஆ? கெவனவாண்டா செலுத்துறதா? பழைய அப்படியா? முடிச்சவங்க அப்படி. ஓ கெவனவான்னு சொன்னா, காசு காட்டிட்டான். ஓ மம சல்லி கெவனவா, நான் காசு கட்டுறேன். மம சல்லி கேவுவா, நான் காசு கட்டிட்டேன். மம காலே கெவனவா, என்ற காலம் போகுது. நான் காலத்தை கடத்துறேன். சும்மா அநியாயமா காலம் போயிட்டு இருக்குது, நான் காலத்தை கடத்தி கொண்டிருக்கேன்னு சொல்றோம். அந்த கடத்துறதுக்கும் கெவனவா, காலே கெவனவா. விளங்கிட்டா? விளங்க சொல்றது? ஆமாம் சார். சரி, இப்ப நான் பாவத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்றேன் தெரியுமா? நான் செய்த பாவத்துக்கு இப்ப தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்றேன் தானே. அப்ப மம்ம தண்டுவன் லபனவான்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல மகே பாப்பே கெவனவான்னு சொல்றது. என் பாவத்தை கழுவிட்டு இருக்கிறேன்னு சொல்றேன் தானே. என் பாவத்தை நான் கழுவிட்டு இருக்கிறேன் இப்ப அப்படின்னு சொல்றேன் தானே. அதுக்கு நாங்க சொல்றது பவு கெவனவான்னு சொல்றது. பவு கெவனவா. கெவனவாவுக்குள்ள எவ்வளவு விளக்கம் இருக்குன்னு பாத்தீங்களா? பவு கெவனவா, பாப்பே கெவனவான்னு சொல்றது. சரி, அடுத்தது பிந்தினவா. என்னது? பிந்தினவா. அப்ப அண்ணே பவுண்ட் சொல்லுவோம். அது ஐயோ பாவம். ஆ. அணேன்றதுக்கு என்ன அணையண்டா அர்த்தம்? ஐயோவா சார்? அணேண்டா ஐயோ மட்டும் இல்ல, ஐயோன்ற அர்த்தம் தரும். வாவ் அப்படின்ற அர்த்தம் தரும்.
விளங்கிட்டா? அனே லசனாயின்னு சொல்லலுமா சார்? வாவ்! அழகா இருக்குன்னு சொல்றேன். அனே லස්සනයි. அதான் வாவ். அந்த ம். வாவுக்கும் அனே வருது. அனே தென்னகோ ஐயோ தாங்களே. ப்ளீஸ் தாங்களே. அந்த ப்ளீஸ் இருக்கு தானே, அதுவும் அனே தான். விளங்கிட்டா? சார் சில பேர் பேசக்குள்ள அந்த கோ போட்டு பேசுறாங்க. அது இந்த சரிதானா? இல்லாட்டி வந்து அது அனே லே என்ன கோ அது லேன் 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 லேன். ஒயா என்ன இப்ப நான் தெரியாத ஒருத்தருக்கு அப்படி போட முடியுமா? ஓ! நீங்க போடலாம் பிரச்சனை இல்ல. இப்ப கொஞ்சம் வாங்களேன். ஆ. இப்ப நம்ம தமிழ்ல எத்தனை நான் சொல்றது பாருங்க. நான் சொல்ற தமிழ பாருங்க முதலாவது. இங்க வாங்கல இங்க வாங்கன்னு சொல்லும்போது மிக என்ன? இங்க கொஞ்சம் வாங்க. மிக சுட்டக் என்ன? சுட்டக் என்ன? இங்க கொஞ்சம் வாங்க. மிக சுட்டக் என்ன மிக? சுட்டக் என்ன மிக? இங்க கொஞ்சம் வாங்க. சரியா? கொஞ்சம் வாங்களேன். என்னக்கோ அந்த லேன். சாப்பிடுங்க. கண்ண. சாப்பிடுங்களேன். நாங்களேன் கண்ணுக்கோ சாப்பிடுங்களேன் பாருங்களேன். ம். கட்டளையோட வந்தா லேன்னுட்டு அர்த்தம். அவ்வளவுதான். சாப்பிடுங்க, சாப்பிடுங்களேன். தனியா வந்தா குடிங்க, குடிங்களேன். தனியா வந்தா எங்கேன்னு அர்த்தம். இல்லாத ஒரு பொருளுக்கு இல்லையா? ஓ! இல்லாத ஒரு பொருளுக்கு கோன்னு சொன்னா கோ எங்கேன்னு அர்த்தம். கொய்து ஓ! ஒரு கொய்து ஒரு கொய்துங்கிறது கட்டளையோட போடணும். வந்தா லேன்னுட்டு அர்த்தம். தனியா வந்தா அது எங்கேன்னு அர்த்தம். உங்களுக்கு கோவம் வந்தா நான் அவர்ட்ட இல்லன்ட்டு அர்த்தம். நான் நினைச்சிட்டு இருந்தேன் சார், அந்த போட்டு பேசுறது அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஆட்கள் தான் எல்லாரோடையும் அந்த காய்க்கலாம். தெரியாத ஆட்களோட பேசுறீங்களே. கோவத்திலயும் காய்க்கலாம். மே என்னக்கோ அண்ணே? உன்ன மகுளாத்த கரான்னே? மே என்னக்கோ? இங்க வாங்களேன். என்ன கல்யாணத்தை செஞ்சுட்டு இருக்கு? என்ன இலவ செஞ்சுட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. சொல்றது அது. சரியா? சிங்களாக்கெல்லாம் சரியா அதை கண்டுபிடிச்சிருக்காங்களே என்ன சார்? என்னது? கல்யாண இதுக்கு ஓ! அவங்க தான் சரியா கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி. அடுத்தது கோவமான வார்த்தைகள்லாம் இஸ்கா மட்டும் விளக்குங்கிறேன் என்னட்டு எனக்கு விளங்குது. ஆ? கோவமான வார்த்தைகள்லாம் இஸ்கா மட்டும் விளக்குங்கிறது எனக்கு தெரியல. இல்ல அது இல்ல எனக்கு அது ஒரு டவுட் இருந்தது. அந்த தெரியாத ஆட்களுக்கும் போட்டு கதைக்கலுமா என்னன்னு தெரியாது. சரி. அடுத்தது பிட்டுபானவா. என்ன? பிட்டுபானவாவா? பிட்டுபானவாண்டா என்ன அர்த்தம்? பிட்டு பானவா பிட்டு பங்கு வைக்கிறது. பாடக்குள்ள இருக்கா? பிட்டு பாடைக்குள்ள இருக்கா? பிட்டுபானவா. பிட்டு பங்கு வைக்கிறது. நிலவன் சொல்லுங்க பாப்போம். பிட்டுபானவா. எனக்கு தெரியல சார், புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கா? பிட்டுண்டு திட்டு செய்யறதா? பிட்டு போன பிட்டுபானவா இல்லது பிட்டுபானவா. Get out. Study. ரைட்டா? பிட்டுன்னு சொன்னா பிட்டுவன்னு சொன்னா பக்கம். இந்த பேப்பர் இருக்கு தானே, ஒரு 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 இதுல பக்கம் இருக்கு தானே, அது பிட்டுவ. ரைட்டா? அப்ப பிட்டுன்னு சொன்னா பக்கங்கள்னு அர்த்தம். பிட்டுபானவான்னு அர்த்தம். எரிக்கிறதா? பகனவாண்டா? இல்ல இல்ல இல்ல. சிம்பிளா விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப இது ஒரு 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 இதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப இது வந்து ஒரு பக்கம் அப்படித்தானே, இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். அப்ப இப்படி இருக்குது. இது வந்துட்டு பிட்டுவன்னு சொல்றது ஒரு பக்கத்துக்கு நாங்க இது பிட்டுவ. அப்ப இது எல்லாம் சேர்ந்து என்னது? பிட்டு. அப்ப பிட்டுபானவான்னு சொன்னா இந்த பக்கத்தை இப்படி பிரிச்சா எப்படி இருக்கும்? விலகி போகுது தானே. அப்ப ஒரு உறவுல இருந்து நாங்க விலகி போறதுக்கு பிட்டுபானவான்னு சொல்றது. சும்மா இருக்கேன் ஆஃபீஃபா. விளங்கிட்டா? பிட்டுபாலயன திஹா ஹொரஹின்பலா அப்படின்னு ஒரு பாடம் ஒன்று இருக்கு. என்னது? பிரிஞ்சு போற அந்த இடத்தை நான் பார்த்து கள்ளத்தனமா பார்த்து அப்படின்ற மாதிரி வரும்.
அப்ப பிட்டுப்பானவான்னு சொன்னா பிரிஞ்சு சொல்றது. பிட்டுப்பேவான்னு சொன்னா பிரிஞ்சிட்டாள், பிரிந்து விட்டான். பிட்டுப்பேவா விளங்கிட்டா? என்ன விட்டு விலகி செல்லிட்டான்னு சொல்றது. விலகி செல்றது இருக்குதானே, விலகி செல்றதுக்கு நாங்க பிட்டுப்பானவான்னு சொல்றது. விளங்கிட்டா? விலகி செல்லல் ஐம்பலான்னு சொல்லலாம். ஆயிங்வேலான்னு சொன்னா என்னோட ஒதுங்கி போயிட்டான், கழிஞ்சு போயிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ விலகி செல்றதுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு உறவு விலகி செல்றதுக்கு நாங்கள் வந்துட்டு பிட்டுப்பானவான்னு சொல்றது. நீங்கள் ஆயிங்வேலாக்கியான்னு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. சரி, அடுத்தது பட்டலனவா. என்னது? பட்டலனவா. பட்டலனவா சொல்லுங்களேன். என்னது? பட்டலனா பட்டலனவா. பட்டலனவான என்ன அர்த்தம்? மாட்டிக்கொள்றது, சிக்கிக்கொள்றது இருக்குதானே, ஒன்றோட ஒண்ட சும்மா தடமாற வைக்கிறது. பட்டலனவா. விளங்கிட்டா? இப்ப நீங்க இப்ப இதுக்கு ஒரு 2-3 அர்த்தங்கள் எடுக்கலாம். எப்படி தெரியுமா? இப்ப நீங்க ஒரு ஒண்டோட ஒண்ட பின்றது இருக்கு தெரியுமா? ஒரு நூலை கொண்டு வந்து இன்னொரு நூலோட பின்றது இருக்குதானே, நூலை பட்டலனவா. அந்த நூலை வந்துட்டு பின்ன வைக்கிறது, அதுக்கு பட்டலனவான்னு சொல்றது. விளங்கிட்டா? இப்ப கைத்த பின்றது இருக்குதானே, கயிறு பின்றதுக்கு வந்துட்டு லனுவ பட்டலனவா, கயிறை பின்றாங்கன்னு அர்த்தம். சரிதானே? இன்னொரு பட்டலனவா இருக்கு. எங்கன்னு சொன்னா, கதைக்க போயிட்டு தவறு தவறா சொல்றாரு தெரியுமா, திக்கி திக்கி சொல்றது, பட்டலனவா. திக்கிறது இருக்கு தெரியுதானே, அதுக்கும் பட்டலனவான்னு சொல்றது. ஏட்ட பெட்டலேனவா, அவருக்கு திக்குது. ஏயா பட்டலனவா, அவர் திக்குறார். விளங்கிட்டா? பட்டலனவா திக்குறார், ஏட்ட பெட்டலேனவா திக்குது. பட்டலனவா பெட்டலேனவா, திக்குறார் திக்குது. விளங்கிட்டா? விளங்கிட்டா? ஓமுண்டா அதையாவது ஆட்டுங்களேன், இப்படி ஆட்டுங்களேன். சரி, மாற்றம் தானே. அதே மாதிரி ஆல்போர்ட் பட்டலனவா ஆல்போர்ட் ஆட்டுது தானே. பட்டலனவா பெட்டலுவா, பெட்டலேனவா பெட்டலுனா. விளங்கிட்டா? அடுத்து இன்னொன்று இருக்கு. என்னன்னு சொன்னா, இப்போ ஒண்டோட ஒண்ட வச்சு ஏதாவது ஒரு வேலையை ஒன்று செய்யும் போது இதை இப்படி இப்படி அடுக்குங்கன்னு சொல்றேன் தானே. இப்போ இது பேஜ் நம்பரை பார்த்து இதுல 1 2 3 4 வாரமாயி அடுக்குங்கன்னு சொல்றோம். அப்ப சில சந்தர்ப்பத்தில் குழப்பி வைக்கிறது இருக்கு தெரியுமா, அதுக்கும் பட்டலனவா தான். விளங்கிட்டா? அந்த இடத்துல தவற வைக்கிறாருன்னு சொல்றது, அதுக்கும் பட்டலனவாண்டு வருது. நான் சொல்றதெல்லாம் விளங்கிட்டா? எந்த பொருளா இருந்தாலும் எந்த பொருளா இருந்தாலும் இப்ப கார்ட்டூன் அடுக்குகளையும் அதையே சொல்லலாமா சார்? பட்டலனவா. அவர் வந்து பிழை பிழையா செய்யறாருன்னு சொல்ல போகல, பட்டலனவான்னு சொல்லலாம். விளங்கிட்டா? அந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். சரி. சார் அப்ப சார் இந்த அடுக்கி ஹோம்ஒர்க்ல இந்த படிப்பு பிள்ளையா செஞ்சாலும் அதுதானா? இல்ல, அது வரத்தனவா, அது பிழைக்கிறதே. வரதனவா. அது வரத்தனம். அடுக்கிறது தப்பு போறதுதான், அடுக்கிறது, வைக்கிறது, ஏதாவது ஒன்று செய்யறது, அதெல்லாம் பட்டலனவா. விளங்கிட்டா? அப்படி செய்யலாம். சரி, அடுத்தது அவுலனவா. அவுலனவாண்டா இதா பிள்ளையா பித்தா கஷ்டமா? அவுலனவா, அவுலனவா, சாரி, அவுலனவான்னு சொன்னா மூட்டுறது. என்ன மூட்டுறது? நெருப்ப மூட்டுறது. கோல் மூட்டுறதா சார்? இல்ல நெருப்பு மூட்டுறதா? கோல் மூட்டுறதுக்கு நாங்க சொல்லலாம். அவுலனவா, பத்த வைக்கிறேன். அவர் பத்த வச்சு விடுறாருன்னு சொல்றது நாங்க. அதான் அது மூட்டி விடுறது தானே அது. இங்கிக்கர கிந்தர அவுலனவானே அது. தீயை மூட்டுகிறாய். உண்மையாதானே சார்? சரியாது. சரி 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 சரி. பாட்டுலதான் போது பாடம். சரி, அது இருக்குதானே வேணும் விஷயங்கள் ரஃபீக். அது இல்ல இல்ல இருக்கு. சில விஷயங்கள் அந்த சம்பவத்தோட வாரது ஞாபகத்துல இருக்கும். நீங்க என்ன வேலையும் தெரிஞ்சிருக்கீங்க, சரி, அதான் அவுலனவா.
சரி. அடுத்தது அவுல் கரணவா. செய்யறாங்க. மூட்டி விடுறது. அவுல் கரணவான்னு சொன்னா இல்ல அவுல் கரணவாண்டா மூட்டி விடுறது இல்ல. அது அவுலனவா. மூட்டி விடுறது அவுலனவா. விளங்கிட்டா? அவுல் கரணவான்னு சொன்னா குழப்புறது. விளங்கிட்டா? குழப்புறன்னு சொன்னா இந்த ஒருத்தரை வந்துட்டு மென்டல் ஆக்குறது இல்ல. ஒரு வேலை செய்யறத குழப்படி செய்யறது இருக்கு தானே. செய்ய விடாம ஏதாவது ஒரு குழப்பம் ஒன்று செய்து அப்படி செய்யறதுக்கு நாங்க வந்துட்டு அவுல் கரணவா. விளங்கிட்டா? சார் இத சொல்லலமா மே அவுல் கரணவாண்டு. ஓ மே அவுல் கரணவா. இப்ப நீங்க சொல்றீங்கனே உதாரணமா நீங்க எப்படி வேலை செய்றீங்களா? என்ன மாதிரி வேலை நல்லா நல்லா போகுதா? ஓ கிசி அவுலாக்னே. அவுலாக்னேன்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். விளங்கிட்டா? වැඩ කරන්න බෑ මෙයා අවුල් කරනවා. அவ்வளவு விளங்கிட்டா? වැඩ කරන්න බෑ මෙයා අවුල් කරනවා. வேலை செய்ய முடியா இவர் கொஞ்சம் குழப்பிட்டு இருக்கார். பிரச்சனைப்படுத்தி கொண்டிருக்கிறார். குழப்புறார். தடுக்கிறார். நாசமாக்குறார். අවුල් කරනවා. අවුලක් නෑ අවුලක් නෑ. பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல. හොඳයි හොඳයි අවුලක් නෑ. ஒரு குழப்பமும் இல்ல. அப்ப குழப்படி செய்யறது குழப்புறதுக்கு நாங்க வந்துட்டு අවුල් කරනවා என்று சொல்லலாம். சரியா? ඉස්කාගේ දුව හරියට අවුල් කරනවා. தமிழ். போங்க ராணி. கூப்பிடுறேன். නෑ 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 නෑ. එයා අවුලක් නෑ. එයා කිසි අවුලක් නෑ. කමන්නේ තියාගන්න තියාගන්න. අවුලක් නෑ අවුලක් නෑ. බබානේ. එහෙම இனி வீட்ல ஒளியறதுக்கு இடம் இல்ல சார். எங்க බබ්බු போனாலும் வா. බබ්බු එහෙම තමයි. නේද? බබ්බු එහෙම තමයි නේද? பபாக்கள் அப்படித்தான். ஹரி. அடுத்தது நவதினவா. நவதினவாண்டா என்ன அர்த்தம்? நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டு. நவதினவாண்டா நிக்கிறது. நவத்தனவா தான் நிப்பாட்டுறது. நவதினவா நிக்குது. மோட்டரே நவதினவா. இந்த மோட்டர் நிக்குது. விளங்கிட்டா? வாகனே நவதினவா. வாகன எலவாන්න බෑ. வாகனத்தை ஓட்ட முடியாது. வாகனே நவதினவா. வாகனம் நிக்குது. சும்மா நிக்குது. ஸ்டார்ட் එක நவதினவா. ஸ்டார்ட் நிக்குது. அந்த சும்மா நிக்குதுன்னு சொல்றோம். ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்றோம். அதான் நவதினவா. அப்ப நவத்தனவான்னு சொன்னா ஸ்டாப் பண்றாங்க. ஸ்டாப் ஆகுது நவதினவா. ஸ்டாப் கரணவா நவத்தனவா. விளங்கிட்டா? நத்தர வேலாண்டா சார். நின்றுட்டு நத்தர வேலை போலில நிக்குதுங்கிறதுக்கும் அதை பயன்படுத்தலாம் சார். போலிமே நவத்திலா. என்னது போலில்ல வண்டி நிக்குதுன்னு சொன்னா அப்ப மூவாம வண்டி போலினா நிக்குது. ஓ போலிமே வாகன போலிமே தீயனவா. அது நிக்குது இல்லையே. கால் இல்லையே அதுக்கு. அது தீயனவா. அது பொருள் ஒன்று இருக்குன்னா தீயனவா. அதுக்கு எப்படி சார் சொல்ற? என்னது போலில நிக்குது. போலிமே தீயனவா. நகராம ரைட்டா? மம போலிமே இன்னவான்னு சொல்லலாம். நான் போலில நிக்கிறேன். வாகனத்துக்குள்ள இருந்தாலும் சொல்லலாம். மம வாகனே போலிமே இன்னவா சொன்னா நான் வாகனத்துல போலில நிக்கிறேன்னு அர்த்தம். வாகனத்துல வாகனம் நிக்குதுன்னு சொன்னா அங்க ஒருத்தரும் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப வாகனே தீயனவானதான் அர்த்தம். ரைட்? அது தீயனவா. சரியா? சரி. அடுத்தது வந்து நவத்தனவா படிச்சிட்டீங்க. சரி. அடுத்தது வந்துட்டு உத்துரணவா. உத்துரணவா. உத்துரணவாண்டா என்ன அர்த்தம்? உத்துரணவா. உத்துரணவாவுடைய இறந்த காலம் இத்திருவா. உத்துரணவா இத்திருவா. உத்துரலா. உத்துரணவா இத்துருவா. ரைட்டா? கிரி இத்திரேவா நவவசரே. மிச்சம் இத்துரு மிச்சம் அதுதானே சார்? இத்துரு இல்ல இல்ல இத்துரு டிக்காத் தான். உத்துரணவாவுடைய இறந்த காலம் இத்திருவான்னு சொல்றேன். உத்துரணவான்னு சொன்னா பொங்குது வலியுது என்ன அர்த்தம்? ரைட்டா? அழுத் அவருத்தர கிரி உத்துரணவா. புது வருஷத்துக்கு பால் பொங்க வைப்பாங்க. அழுத் அவருத்தட்ட புது வருஷத்துக்கு கிரி உத்துரணவா பால் பொங்க வைப்பாங்க. ரைட்டா? பால் பொங்குது. இத்துருக்கும் அதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? இத்துரு இல்லப்பா. இது வினைச்சொல். இது அது வேற. அது மிச்சம். இது வேற. இது உத்துரணவாவுடைய இறந்த காலம் இத்திருவா. ரைட்டா?
போடான்னு எப்படி சொல்ற சிங்களத்துல? பழைய போடாண்டு ஓ, சிங்களத்துல போடான்னு எப்படி சொல்ற? பழைய நீ போடான்னு எப்படி சொல்ற? ரொம்ப பழைய அப்ப சத்தம் போடாதன்னு எப்படி சொல்ற? கேட்கறேனே இப்ப. சத்தன தூயின் இப்ப அதுல சத்தம் போடா வந்திருக்கு. அப்ப பழையாங்கட அவரது வரணுமே. சத்தம் போடாதே. அப்ப போடாக்கு பழையாங் வரணுமே அவரது. சத்த பழையாங் தேண்டா சொல்ற. அப்ப போடா வேற, போடாதே வினைச்சொல். அப்படித்தானே? அத மாதிரிதான் இது. இத்துரு வேற, இத்திருவா வேற. ஓகே இல்ல சார் அதுல வித்தியாசத்துல இப்படி இது பண்ணிட்டோம்டா கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம் மைண்டுக்குள்ள. ஓ, விளங்கிட்டா? சில விஷயங்கள் அந்த ஒரு சின்ன நுணுக்கத்துல இருக்கு. நம்ம நீங்க சொல்லாத வரைக்கும் எனக்கு தெரியாது. தரு தரு இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும் எனக்கு. உத்துரணவா இத்துருவா. இத்துருவான்னு சொன்னா பொங்கிட்டுன்னு அர்த்தம். இத்துருவா பொங்குது, வழிந்தது. இப்ப உதாரணமா டேங்கில தண்ணி வழியுதுன்னு சொல்றேன் தானே. டேங்கிய வத்துற ஊத்துறனவா. ஆன்ட்டி மோட்டரை ஆஃப் கரන්න වතුර උතුරනවා. வத்துரு உத்தரானவா. වතුර උතුරනවා. தண்ணி வழியுது. விளங்கிட்டா? அம்மா வழிகிற எதுக்கும் වතුර உத்தரணும். උතුරනවා තේක හදන්න. அம்மா தண்ணி கொதிக்குது தே தண்ணி ஊத்துங்கோ. அதுக்கு என்ன சார் சொன்னீங்க? தண்ணி கொதிக்குது. வතුர உத்துறනවා. அதுக்கும் உத்தரனவா. வழியாட்டியும் அதுக்கும் உத்தரணும். உத்துறනවා. கொதிச்சா உத்தரணும் சார். கொதிச்சா ஊத்துறனவா, பொங்கினா ஊத்துறனவா, வழிஞ்சா ஊத்துறனவா. அதே மாதிரி ஆத்துல இருந்து தண்ணீர் ஊருக்குள்ள பறை வருதானே, கங்க ஊத்துறனவா. ஊத்துன ஞாபகம் வச்சா சரி. உத்தரனவா. ஊத்துறனவா. அதான் ஊத்துறனவா. ஊத்தெடுக்கிறது. ஊத்தெடுக்கிறது தண்ணி வழிகிறது தானே. ஊர்றது கலனவான்னு சொல்லி கலனவா. கலனவான்னு சொன்னா இப்படித்தான். கலனவா வந்து தண்ணி பானைக்குள்ள எல்லாம் கலனவா வராது. அதே மாதிரி தண்ணி டேங்குள்ள கலனவா வராது. கலனவான்னு சொன்னா அது அது வடிஞ்சோடுது, அடித்து கொண்டு போகுதுன்னு அர்த்தம். கலனவா தண்ணி ஓடுதுன்னு சொல்றோம். அதான் கலனவா. ஆனா இப்ப வெள்ளம் போட்டுட்டுன்னு சொல்லும் போது சொல்லுவாங்கன்னு சொன்னா கங் வத்துர கலனவா, வத்துர கலனவான்னு சொல்லுவாங்க. வெள்ளம் போடுதுன்னு சொல்ல போக்குள்ள வத்துர கலனவான்னு சொல்றாங்க. விளங்கிட்டா? இப்ப கங்க உத்துரணவான்னு சொன்னா ஆத்து நீர் பரவுதுன்னு அர்த்தம். விளங்குதா? ஆற்று நீர் பரவுது. என்னது? கங்க உத்துரணவா. டேங்கி வழியுது, டேங்கிய உத்துரணவா. தண்ணி கொதிக்குது, வத்துர உத்துரணவா. பால் பொங்குது, கிரி உத்துரணவா. உத்துரணவா. விளங்கிட்டா? வத்துர உத்தரனவா தே ஹதன்னு சொன்னா சரி. தண்ணி வத்துர உத்துரணவா தே ஹதன்னு. தண்ணி கொதிக்குது தே தண்ணி ஊத்துங்கோ. மேடம் වතුර උතුරලා තේකක් හදලා දෙන්න. கொதிக்க வச்சு தேத்தனி தாங்களா? அது உத்துரவலா கொதிக்க வச்சு. இப்ப நீங்க சொன்னீங்க. அப்ப என்ன சார்? உத்துரலா கொதிச்சிட்டு. மேடம் சார் வச்சு போட்டு வந்தது கொதிச்சிட்டு சார் சொல்லுங்க. தேத்தனி சார் வத்துற உணுவலா அன்னு சொல்லலாம் தானே சார். வத்துர உணுவேனவான்னு பயன்படுத்துறாங்க. ஆனா உணு ஆகுறல்ல. அது உணு ஆகுறதுன்னு சொன்னா அப்படி உருகி கொட்டுறது இருக்கு தெரியுமா? அதான் உணுவேனவா. சிங்களாக்களுக்குள்ள அந்த பிரச்சனை ஒன்று இருக்கு. விளங்கிச்சா? சிங்களாக்களே அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. அவங்களுக்கு சிங்களம் தெரியாது. விளங்கிட்டா சொல்றது? அது சார் இப்ப நாம ஒரு சிங்களத்தை படிச்சுட்டு போய் அவங்களோட பேசே இல்லாத சார். இல்ல நீங்க நான் சொல்ற சிங்களம் அக்செப்டட். எல்லா இடத்தையும் அக்செப்ட் ஆகும். பயப்படவே தேவையில்லை நீங்க. ஏன்னா சில ஏரியாவில் இருக்கு சார். எங்கண்டா அந்த நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. சில சிங்கள ஏரியாவுள்ள சில வார்த்தைகள் அவங்களுக்கு புரியவே புரியாது. அந்த மாதிரி நாட்கள் தான் இருக்காங்க. பழைய மொழியிலே பேசுற பாட்டிகள் இருக்கிறாங்க. இல்லாம இல்ல, இருக்கிறாங்க தான். இங்கிலீஷ்ண்டா கூட ரோடுண்டா கூட என்னன்னு தெரியாது. அந்த மாதிரியான ஆட்களும் இருக்காங்க. சோறு அந்த கொதிக்குதுன்னு சொல்லுவோம். தம்பனவா. ஓ தம்பனவா. ஓ பத்த இதிலான்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. ஆல் பத்த இதிலா. ஆல் தம்பனவா.
ஹால் தெம்பிலான்னு சொன்னா அரிசி அவிஞ்சிட்டு அர்த்தம். பத்தை இதிலான்னு சொன்னா சோறு அவிஞ்சிட்டு அர்த்தம். மிஸ் பத்தை පොඩි இதில. ප්‍රශ්නයක් අහනවා. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். நல்ல வடிவா பார்த்துக்கொள்ளுங்களா. பார்க்குறீங்களா? நம்ம வீடியோ தான். சவுண்டு வருமா? சவுண்டு வந்தா උත්තර நல்லது. දෙන්න පුළුවන්ද? கேக்குதா? පුංචි ප්‍රශ්නයක් අහනවා. උත්තර දෙන්න පුළුවන්ද? கேக்குதா? ஓம் சார். என்ன கேட நான்? பின்ன கொஞ்சம் பிரச்சனை கேள்விக்கு பதில் சொல்லலும். ரைட், வெரி குட், வெரி குட். கொஞ்சம் මම இல்ல சார் கேட்டீங்க அது අරවස් பண்ணுங்க இல்லங்கல்ல. සාමාන්‍යයෙන් මම විවිධ ප්‍රශ්න අහනවා. கொஞ்சம் අයිබෝන්. මහත්තයාගේ නම කියන්න கொஞ்சம் පුළුවන්ද? ප්‍රශ්නයක් අහනවා රවීන්ද්‍ර සේනාරත්න. උත්තර දෙන්න පුළුවන් කියන්න බලන්න අපි සාමාන්‍යයෙන් ලිංග ભેදයක් නැතුව පිරිමිත් ඒ වචන පාවිච්චි කරනවා, ගෑනුත් ඒ වචන පාවිච්චි කරනවා. ලිංග ભેදයක් නැතුව? ඔව්. පාවිච්චි කරන එක වචනයක් තියෙනවා. දන්නේ මතකට එන්න. සනලි. එහෙමද? කොහෙද ගම? කටුගස්සට. නංගි කියන්න බලන්න සාමාන්‍යයෙන් කොල්ලෝ කෙල්ලෝ දෙගොල්ලම අහන්න. කොල්ලෝ කෙල්ලෝ දෙගොල්ලම ලිංග ભેදයක් නැතුව පාවිච්චි කරන එක වචනයක් තියෙනවා. දන්නවද මොකද්ද කියලා? ඔයත් පාවිච්චි කරලා තියෙනවා සාමාන්‍යයෙන්. හිතලා බලන්න. දන්නේ. හරි, කියන්න බලන්න සාමාන්‍යයෙන් ඔය අහලා තියෙනවද පට්ට කෑම, පට්ට ෆිල්ම් එක, පට්ට රහයි, පට්ට බං කියලා අහලා තියෙනව නේද? පට්ට කියන එකේ තේරුම මොකද්ද? අපි අද වැඩක දන්නේ නැතුවද පාවිච්චි කරන්නේ මේ? මිස්කි නම කියන්න බලන්න. ක්‍රිස්ටිනා. ක්‍රිස්ටිනා සාමාන්‍යයෙන් දෙමළද සිංහලද කතා කරන්නේ කොහොමද? මම දෙකම කතා කරනවා. දෙකම කතා කරනවා. සිංහල හොඳට පුළුවන්. සිංහලද? මම තමිල් යසින්. සිංහල. ඔයාගෙන් ප්‍රශ්නයක් අහනවා මම. හරි. ඔයා කියන්න බලන්න සාමාන්‍යයෙන් ලිංග ભેදයක් නැතුව ගෑනුත් පාවිච්චි කරනවා ඒ වචනේ. පිරිමිත් පාවිච්චි කරනවා. මොකක්ද ඒ වචනේ? අයියා හිතලා බලලා කියන්න බෑ. ඒ කියන්නේ එක්ස්ප්ලේන් කරන්න සාමාන්‍යයෙන් ගෑනු ළමයිනුත් ඒ වචනේ පාවිච්චි කරනවා. ලිංග ભેදයක් නැතුව දෙගොල්ලම පාවිච්චි කරන එක වචනයක් තියෙනවා. නෑකමක්. නෑකම. ටියා. අක්කද? නෑ. ඉතින් මේ මල්ලි කෙනෙක් දැකලා අක්කා කියලා කතා කරන්න පුළුවන්ද උන්ට? අම්මා කියලා කතා කරන්න පුළුවන්ද මට ඔයාට? බෑනේ. දන්නේ තන්තය මචන් කියලා අහලා නැද්ද? කෙල්ලොත් මචන් කියනවා, කොල්ලොත් මචන් කියනවා. මචන් කියන එකේ තේරුම මොකද්ද? මස්සිනානේ. මස්සිනා. එතකොට කෙල්ලෙක් දිහා බලලා මස්සිනා කියලා කතා කරන්න පුළුවන්ද අපිට? බෑ නේද? ඉතින් වැරදි විදිහට පාවිච්චි කරන්නේ අපි. තව වචනයක් අහන්නද? ඔයා අහලා දිනවද? පට්ට කෑම, පට්ට රහයි, මේ පට්ට ලස්සනයි, පට්ට සුදුයි. අහලා දිනව නේද? පාරේ යනකොට කෙල්ලෙක් දිහා බලලා පට්ට කෑල්ල කියලා කියනවා. පට්ට කියන එකේ තේරුම මොකද්ද? පට්ට කියන මයිද තමිල් වචන. තමිල් වචන නැද්ද නෑ? ඔයාගේ නම කියන්නකෝ බලන්න. තේරුණාද? පට්ට කියන එකේ තේරුම මොකක්ද? පට්ට කියන්නේ கடுமையான இதுக்கு கடும் அதுக்கு பாக்குறாங்க என்ன அத இல்ல இல்ல, பட்டன்னு சொல்றது வேசன்னு அர்த்தம். விளங்கிட்டா? ஆனா இப்ப அவங்க பயன்படுத்துறாங்க கடுமையான. இப்ப வந்துட்டு இல்ல ரொம்பன்னு சொல்றது செம்ம அழகா இருக்குது, ஓ, ஓ. செம்ம சட்டப்படி வெள்ளையா இருக்குது, அந்த மாதிரி சொல்றோம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பட்ட சுதுய், பட்ட ரகாய், சரியான ருசியா இருக்குன்னு சொல்லும் போது பட்ட ரகாய்ன்னு சொல்றாங்க. அப்ப வேச ருசியா இருக்குன்னு அர்த்தம். அதுல அதை இனி பாவிக்கிறதான்னு கேட்டேன். ஆய பாவிச்சுக்கிறேன், இனி பாவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, சிங்களத்துக்குள்ளே நாம திருத்த வேண்டியதா கிடக்கு. அடுத்தது மச்சானுங்கிறதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று பார்த்தேன் சார். மச்சானுங்கிற சிங்கள மொழி இல்லை, ஆனா அது வந்துட்டு மைச்சம். பிரிட்டிஷ் காலத்துல மைச்சம், மைண்டா என்னது சம் ஃப்ரெண்ட். அது வந்து என்னன்னு சொன்னா, ஆரம்ப காலத்துல வந்துட்டு மை சம்ன்றது வந்து பிரிட்டிஷ்காரன் பயன்படுத்தல ஒரு நாளும். அது அது என்னன்னு சொன்னா, மைன்னு சொன்னா என்னது என்னுடைய என்ன அர்த்தம், சம்முன்னு சொன்னா என்னது நண்பன், தோழன் அப்படின்ற அர்த்தங்களை அது தருது. விளங்கிட்டா? அப்ப என்னுடைய தோழன், என்னுடைய சகோதரன், என்னுடைய நண்பன், என்னுடைய உறவே அப்படின்னு கூப்பிடுறதுக்கு மை சம்ன்னு சொல்லி
ஆங்கிலத்துல இருக்குது, இல்லாம இல்ல இருக்குது. அத இங்க வந்து பிரிட்டிஷ்காரன் பயன்படுத்தினா சண்டை பிடிச்சிருக்க மாட்டான் யாரோடையும். இங்க யுத்தம் செஞ்சு ஓட்டல கடைசா போனது. ஆளுக்கு அதை அடிபிடிச்சு சிறையெல்லாம் வச்சு நாடெல்லாம் கடத்தினாங்கல்ல சிங்களாக்களோட. அப்ப எப்படி மைச்சாங்கிட்டு கூப்பிடுறதுக்கு சான்ஸ் இருக்கும்? ஒரு நாளும் அந்த சான்ஸ் இல்ல. மச்சான்றதுக்கு அர்த்தம் இது வரைக்கும் தெரியாது. அதனால அப்படி ஒரு வசனத்தை ஆசிரியர் மாதிரி போட்டு படம் ஒன்று காட்டி விட்டாங்க. அதுக்கு ஆதாரம் இல்லை. விளைஞ்சா மச்சான்டா மஸ்ஸினா இல்ல மச்சான் கூப்பிட்டதாக எந்த புத்தகத்திலையுமே எங்கேயுமே வரலாறு கிடையாது. ஆனா மச்சான்ன்றதுக்கு வரலாறு இருக்குது. விளங்கிட்டா? பட்டன்றதுக்கு வரலாறு இருக்குது. விளங்கிட்டா? ஆனா இந்த விஷயத்துக்கு வரலாறு எங்கேயுமே இல்ல. அதை வந்து சும்மா சோடிக்கிற நம்ம சொல்றது தானே. இப்ப நிகம்பு இருக்கு தானே, நிகம்புக்கு பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா சோடிக்கப்பட்ட பேர் என்ன தெரியுமா? வெள்ளைக்காரன் ஒருத்தன் வந்தான், வந்ததுக்கு பிறகு இந்த ஊருக்கு பேர் என்னன்னு கேட்டான். கேட்கும்போது அங்க உள்ள ஒருத்தர் அங்க ஒருத்தர் பார்த்தாரு, இங்கிலீஷ் தெரியும் அவருக்கு. அவர் பார்த்தாரு, ரைட் ஓகே, இதுல வந்து ஒரு நாய் ஒன்று கத்தி கொண்டு இருக்குது. அந்த இடத்துல நாய் கத்தி கொண்டு இருந்துச்சாம், மேல பார்த்து கொண்டு கத்தி கொண்டு இருந்துச்சாம். அப்ப அவர் சொன்னாராம், நிகாங் சும்மா பவு, நிகாம் பவு சார், நிகாம் பவு சார்ன்னு சொன்னாராம். சும்மா பவுன்னு சொல்லுது சார் அப்படின்னு சிங்களால் சொன்னாராம். அவன் வெள்ளைக்காரன் நிகாம் போட்டு வச்சு போட்டு போயிட்டானாம். அப்படின்னு இது சோடிக்கப்பட்ட கதை. விளங்கிச்சா? அந்த மாதிரி தான். அந்த மாதிரி மச்சானுக்கு ஓட்டமாவாடி நிக்காம ஓட்டமாவாடி, வெள்ளைக்காரன் வரப்போ போக்குல ஓட்டமாவாடின்னு கூப்பிட்டாங்களா, அதனால ஓட்டமாவாடின்னு வச்சு போயிட்டானா. அதுக்கு வரலாறுகள் இருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா அந்த சில விஷயங்கள் சோடிக்கப்பட்டிருக்கும். விளங்கிட்டா? அதுக்கு ஒரு வழி ஒன்று இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்துல அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். பெட்டிகுலோக்கு நீங்க உதாரணம் தேடி பாருங்க. பெட்டிகுலோக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேனா? பெட்டிகுலோக்கு அர்த்தம் என்ன? இப்ப மட்டக்களப்புக்கு வந்துட்டு ஆரம்ப காலத்துல புளியந்தீவு தான் பேர் தமிழ்ல. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. இப்பயும் இருக்குதான். அதான் அது அந்த காலத்துல குறிப்பிடப்பட்ட பொதுவான ஒரு இடத்தை இப்ப புளியந்தீவுன்னு பயன்படுத்துறாங்க. பெட்டிகுலோக்கு அர்த்தம் வந்துட்டு நெல் களஞ்சியம். ஒல்லாந்து மொழியில வந்துட்டு என்னது, பெட்டி என்றா நெல் என்ற அர்த்தம், கிலோன்னு சொன்னா ஸ்டோர்னு அர்த்தம். அப்ப நெல் ஸ்டோருக்கு நாங்க வந்துட்டு பெட்டிகுலோன்னு சொல்லி பயன்படுத்துறது. அப்ப பெட்டிகுலோல வந்துட்டு காற்று இருக்கும், வெயில் இருக்கும் அதிகமா. அப்ப நெல்களை வந்துட்டு அங்க பதப்படுத்தி வச்சு கொள்றதுக்காக வேண்டி, காய வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு நல்ல ஒரு தளமாக இருந்துச்சு புளியந்தீவு. அதனால பெட்டிகுலோன்னு பேரை வச்சுட்டான். அது இன்னும் பெட்டிகுலோன்னு பயன்படுத்தப்படுது. அந்த மாதிரி சில இடங்கள்ல அப்படி வரும். அத மாதிரி சிங்களத்துல நாம என்ன செய்யணும்னு சொன்னா முக்கியமான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். சரியா? சரி, இன்றைக்கு நான் இந்த ரெக்கார்டிங்கை நான் போட்டு விடுவேன்.